ஸ்ரீமன் நாராயணீயம் 29ஆம் தசகம் மோகினி அவதாரம். மருத்துவன் கொண்ட அமுதம் தன்னை அரக்கர் வலிந்து பறித்துச் செல்ல வானவர் விதிர்த்து நின்னடி பற்ற யானுளன் என நீ பகர்ந்து மறைந்தாய். தானவர் இமையவர் இருபடை தம்மில் தான் செய்த மாயையால் போர் மூண்டதுவே. ஒளியது வீச வான் வண்ணம் கொண்டு மிளிரும் இளமை மின்னலாய்த் துலங்க தின்முலை பாரம் உடலை வளைக்க கண்டவர் மயங்கும் மோகினி வந்தாள். அறிவையாய் வந்தது அரியென்றறியா அரக்கர் கூட்டம் மதி இழந்ததுவே. அமுதை பொழியும் அழகிய விழியோய் அமுதம் தன்னை பகிர்ந்து தருக என உன்னை அவுணர் இறைஞ்சி நிற்க என்றன் குலமோ குணமோ அறியீர் பிழைத்ததோர் பேதை என நீ உரைக்க அழைப்பெனக் கொண்டனர் தானவர் தாமே. மோகம் கொண்ட அரக்கர் கூட்டம் மோகினி உன்னிடம் குடமதை தந்தார் குற்றம் காணின் பொறுப்பீர் எனவே நற்றவ மங்கை நீ சொல்லி நின்றாய். வானவர் தானவர் ஈரணியாக தானே இருத்தி அமுதம் பகிர்ந்தாய். தையல் மையல் கொண்டாள் எனவே கையை ஏந்தி காத்திருந்தாரே. மாயவன் நீதான் சாவா மருந்தை தீயவர் தமக்கு தராதிருந்தாயே. அவுணன் ஒருவன் இமையவர் வடிவாய் அவரோடு இருந்து அமுதம் உண்டான். தலைவன் நீயே நின் வடிவெடுத்து தலையை கொய்தாய் கள்வன் அவனை. வஞ்சகர் தம்மை வஞ்சனை செய்தாய் வெஞ்சமர் தொடங்கினர் வானவர் தானவர். பலியெனும் ஒருவன் மாயப் படையால் பலியாகி இமையவர் விழுவது கண்டு மாயவன் நீதான் மீண்டும் வந்தாய். தாயவள் சேயினை காப்பது போலவே நனைந்தன உலர்ந்தன இவற்றால் மரணம் தனக்கு இல்லை என்றே ஆர்த்த நமுச்சி அவனே நுரையால் மாய்ந்தான். நமனாய் நின்றாய் மாலி கால நேமிக்கே. அவுணரை மயக்கிய அழகிய வடிவம் சிவனும் காணவோர் ஆவல் கொண்டார். மலைமகளோடு உன்னிடம் வந்தார் அலைமகளோடு நீயும் மறைந்தாய். அந்த வனத்தில் பந்தாடி வந்தாய் வந்த களைப்பில் கண் சோர நின்றாய். மேலாடை அதுதான் காற்றிலே கலைய நிலா அணிந்தோன் நினை தழுவ வந்தார். தழுவ வந்த சங்கரனார் பிடியில் நழுவினி ஓடினாய். சுக்கிலம் சிதற சிவனவர் தெளிந்தார் நின் புகழ் உரைத்தார் உவந்துனை பணிந்தேன் என் பிணி தீர்ப்பாய். 29ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.